ஐயனார் துணை டுடே எபிசோட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. நான் போகிற வீடியோ உங்களுக்கு கொண்டே வரும். இங்கே ரிசப்ஷன் நடந்துன்னு இருக்குதுங்க. இங்கே பார்த்திங்கன்னா எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்து லைனாக வந்துட்டுருக்காங்க. கிஃப்ட்டு கொடுத்துட்டு அப்படியே பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து யாருமே வரல. எல்லாருமே அங்கே உட்காந்து ஒருத்தராக பேசிகிட்டு இருப்பாங்க. சேரன், பாண்டியன், பல்லவன் 3 பேரும் வராங்க. அண்ணே வாங்கண்ணே ஃபோட்டோ எடுத்துக்கலாம், ஃபேமிலி ஃபோட்டோ வாங்கண்ணே கூப்பிட்றாங்க. அவங்களும் ஏறி வராங்க. இவங்க வரதை பார்த்துட்டு உடனே நிலா அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, உடனே டக்குன்னு வாங்க 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 அப்படி தம்பி கொஞ்சம் அப்படி நில்லுங்கப்பா, ஃபோட்டோ வந்துடுறாங்க, வெளியாளுங்க எடுத்துக்கிட்டா அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்கள வந்து ஒதுக்கி வச்சு வரவங்களெல்லாம் இது பண்ணுறாங்க. இதை வந்து நம்ம நிலாவும் பார்த்துட்றாங்க, சோழனும் பார்த்துட்றாங்க. இவங்களுக்கும் புரியுது, யாருக்கு, சேரனுக்கு, பாண்டிக்கு, பல்லவனுக்கு புரியுது. அதனால் 2-3 வாட்டி அதே மாதிரி போய் நிற்கிறாங்க, திரும்பி வந்துடுறாங்க. இதே மாதிரி பார்த்துட்டு சரி நம்ம வாடா கீழே போகலான்ட்டு 3 பேர் கீழே இறங்கி வந்துடுறாங்க. இது நடக்கிறது எல்லாமே நிலாவும் ஓர கண்ணில், சோழனும் 2 பேருமே பார்க்குறாங்க. 2 பேருக்குமே ஷாக்கிங் தான் ஆகுது. இங்கே நிலா என்ன பண்ணுறாங்க, இதை பார்த்துட்டு சரி இவருக்கு எதனா நம்ம பாடம் கற்பிக்கணுன்ட்டு அவங்க அப்பாக்கிட்ட, அப்பா கொஞ்சம் இருங்க, ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கிறோம், ஏன்னா ட்ரெஸ் பண்ணி ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, இப்போ தான் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறோம், அதுக்கப்புறமா டயர்டாகிடும், மேக்கப்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும்ப்பா, நாங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு உடனே கூப்பிடுவாங்க. சோழன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே வாங்கண்ணே, பாண்டி வாடா, பல்லவா வாடா அப்படின்னு 2 பேருமே கூப்பிடுவாங்க. கூப்பிட்டோன்னா அவங்க மேலே ஏறி வருவாங்க. உடனே நடேச அங்கேருந்துமா நாமா வாங்க அங்கிள் அப்படின்னு கூப்பிட்டு அவரை வந்து சோஃபாவில் உட்கார வச்சு இவங்க சுற்றி நிற்குவாங்க. அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக வந்து எல்லோரையும் கூப்பிட்டு வச்சு ஃபோட்டோ எடுக்கும். சூப்பராக இருக்கும் அந்த சீன் வந்து. இதெல்லாம் அவங்க அப்பா அவங்க அம்மாவுக்கு பார்த்து அப்படியே ஒரு மாதிரி அப்படியே வயிற்றுச்சலாக இருக்கும். ஆனால் அவங்க அன்னைக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா வானதி, அவங்க அப்பா அம்மா, அதுக்கப்புறமா அவங்க அத்தை, கார்த்திகா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எல்லாருமே தனித்தனியாக ஃபோட்டோ எடுக்க வச்சு அப்புறம் அவங்கள கீழே அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் மைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா மைக்கு கேட்குறாரு. மைக் கேட்டு பேசுகிறாரு, எங்கள் பொண்ணு இந்த மாதிரி லவ் பண்ணிட்டா, அதனால் நாங்கள் ஒத்துக்கணும், மேரேஜ் பண்ணி வச்சிட்டோம், இவர் தான் எங்கள் மாப்பிள்ளை, இவர் வந்து சொந்தமாக கார் இது வச்சுட்டுருக்கிறாரு, ட்ராவல்ஸ் வச்சுருக்காரு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்கும். நிலாவுக்கு அதிர்ச்சியாக இருக்கும், சோழனுக்கு அதிர்ச்சியாக இருக்கும், அவங்க அண்ணன் தம்பிங்களுக்கு, அதுக்கப்புறமா வந்திருக்கிற அந்த வானதி அவங்க அம்மா அப்பாவுக்கு, அவங்க கார்த்திகை அவங்க அத்தைக்கு எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்கும். என்னடா அப்படி பேசுகிறாருன்னு. நிலா அப்பா அப்பான்னு அப்போ கூட அவர் அப்படியே பெருமையாக பேசுவார். இவங்க இப்படி அப்படி. ஆனால் எங்கள் அளவுக்கு அதாவது எங்கள் அளவுக்கு வசதி இல்லை, ஆனால் ஓரளவுக்கு வசதியான குடும்பம். என்ன பண்ணுறது, மக ஆசைப்பட்டா, அதனால் நாங்கள் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கிறது இல்லாததெல்லாம் கொஞ்சம் அளந்து விடுவார். இதை பார்த்துட்டே இருப்பாங்க நிலா. உடனே அப்பா கொஞ்சம் மைக் கொடுங்களேன், நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. உடனே அவங்க அண்ணன் வந்து நிலா அவங்க அண்ணன், ஏன்ப்பா மைக்கை கொடுத்தீங்க, அவர் எதனா பேச போகிறப்பே, எதுவும் பேச மாட்டாரா, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இவங்க எதிர்க்க எப்படிடா பேசுவா, அதெல்லாம் பேச மாட்டா, நம்மளெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டாடா அப்படின்ட்டு சொல்கிறாரு அவங்க அப்பா. பேசாதிருக்காங்க. உடனே அவங்க ஆமாம் எங்கள் அப்பா வந்து ஒத்துக்கிட்டாரு, எங்கள் அப்பா என்னை நல்லா படிக்க வச்சார், நான் கோல்டு மெடல் வாங்கினேன், என்னை வந்து வீட்டு பக்கத்தில் இருக்கிற காலேஜில் தான் ஏதோ ஒரு காலேஜில் தான் சேர்த்தாரு, பெரிய காலேஜில் சேர்க்கலை, எனக்கு ரொம்ப ஆசை தூரம் போய் படிக்கணும், ஒரு வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், தான் காலில் நிற்கணும், எவ்வளோ ஆசைப்பட்டேன். என்னுடைய ஆசையை அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை. உடனே ஒரு ஃபாரின் மாப்பிள்ளை பார்த்தாங்க, அவருக்கு வந்து பேசி முடிச்சுட்டாங்க. எனக்கு இதில் விருப்பமே இல்லை. அந்த நேரத்தில் தான் எனக்கு சோழன் வந்தார், அவரை எனக்கு பிடிச்சிருந்துச்சி, நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. இதோட தாங்க இந்த எபிசோடு முடியும். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. நிலா வந்து தன்னுடைய குழந்தனாருங்க மாமனாரெல்லாம் எடுத்துக்கின்னு அவங்க சாப்பிடாமல் கொள்ளாமல் வெளியேறிடுவாங்களா, இல்லை ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு சரிப்பா நாங்கள் கிளம்புறோன்ட்டு நல்லபடியாக வெளியேறுவாங்களான்றது நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு கொண்டே வரும். பாய்.